கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்கிற தலைப்பிலே இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்த இயேசுவை கவனித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தது பாவிகளை ரட்சிக்கத்தான். மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு கடந்து வந்தார். ஆகவே அவருடைய பார்வையெல்லாம், அவருடைய கரிசனை எல்லாம் பாவிகளை தேடி அவர்களை தன் பக்கம் கொண்டு வருவதற்காகவும் ரட்சிப்பதற்காகவுமே அவர் கடந்து சென்று ஊழியம் செய்ததை பார்க்க முடிகிறது. அந்த வகையில் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் சகேயு என்கிற ஒரு மனிதனை ஆண்டவர் சந்திக்கிறதை பார்க்கிறோம். இந்த சகேயு என்கிற மனிதன் வரி வசூலிப்பவன். அவன் இயேசு கிறிஸ்து வருகிற வழியிலே இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ என்பதை பார்க்கும்படி அவருக்கு முன்னாக ஓடி காட்டத்தி மரம் ஒன்றில் ஏறிக்கொண்டு அவரை பார்க்க ஆசைப்பட்டான். ஆனால் இயேசுவோ அந்த காட்டத்தி மரம் கிட்டே வந்து நின்றபோது அந்த இடத்திலே அவர் நின்று மேலே நோக்கி பார்த்து, சகேயுவே, சீக்கிரமாக கீழே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன்னோடு கூட உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்வதை பார்க்கிறோம். அப்பொழுது சீக்கிரமாக சகேயு இறங்கி வந்ததை பார்க்கிறோம். தன் வீட்டிற்கு அழைத்து செல்ல முயல்வதை பார்க்கிறோம். மற்றவர்கள் எல்லாரும் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போகிறார் என்று இயேசுவை குறித்து சொல்லுவதையும் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். இந்த 19ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து அவனிடத்திலே வந்தபோது அவன் தன்னையும் அறியாமல் தன்னுடைய பாவ நிலையை உணர்ந்து, ஆண்டவரே, என்னுடைய ஆஸ்தியில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். யாரிடத்திலாவது அநியாயமாக நான் வாங்கினது உண்டானால் அதை நாளத்தனையாக திரும்ப கொடுக்கிறேன் என்று பாவ உணர்வடைந்து மனம் திரும்புவதை பார்க்கிறோம். அப்பொழுதுதான் இயேசு சொல்லுகிறார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்று சொல்வதை பார்க்கிறோம். அதை தொடர்ந்து ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷகுமாரன் தேடவும் இழந்து போனதை ரட்சிக்கவுமே வந்தார் என்று சொல்வதை பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இழந்து போன தன்னுடைய நல்ல நிலையிலிருந்து தள்ளப்பட்டு பாவமான வாழ்க்கையில் அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மீட்டு கொள்வதற்காகவே இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார். அதே போல மத்தேயு 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே கெட்டுப்போனதை ரட்சிக்கும்படிக்கே மனுஷகுமாரன் உலகத்திற்கு வந்தார் என்று பார்க்கிறோம். கெட்டுப்போனதை ரட்சிப்பதற்காகவே, அதாவது பாவ சேற்றிலே கெட்டுப்போய் ஒரு பாவமான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டு அடிமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் மீட்டெடுக்க, விடுதலை கொடுக்க இயேசு கிறிஸ்து தன்னை அர்ப்பணித்து கொண்டார். அதற்கு ஓமையாக ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு மனுஷனிடத்திலே 100 ஆடு இருக்கிறது, அதிலே ஒரு ஆடை காணவில்லை. அப்பொழுது அவன் என்ன செய்வான்? மற்ற 99 ஆடுகளை மலையிலே விட்டு காணாமல் போன ஆடை தேடி பார்ப்பானா இல்லையா? அவ்வாறு தேடி கண்டுபிடித்தால் அவன் எவ்வளவாக சந்தோஷப்படுவான். அப்படித்தான் கெட்டுப்போன ஒரு பாவியை தேடி இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை அவர் அந்த இடத்திலே உணர்த்துவதை பார்க்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பாவியாக இருக்கும் பொழுது இயேசு நம் மீது வைத்த அன்பினாலே
தன்னை நமக்கு கொடுத்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். ஆகவே நம்மை ரட்சிக்க இழந்து போன நம்மை தேடி வந்து ரட்சிப்பதற்காக இயேசு கிறிஸ்து தன்னை அர்ப்பணித்தார். அந்த சிந்தையோடு கூட தேடி வந்து ரட்சித்த இயேசுவை கவனித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். கெட்டு போனதை, இழந்து போனதை தேடி ரட்சிக்க வந்த இயேசுவை கவனித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்திற்கு வந்தார் என்று நாங்கள் அறிந்து கொண்டு இந்த நாளிலும் தங்களுடைய நிலையிலிருந்து இழந்து பாவ சேற்றிலே விழுந்து மரித்து போயிருக்கிற, ஆவிக்குரிய ரீதியாக மரித்து போயிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவும் ரட்சிக்கப்படுவதற்காக உடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி கொடுத்தீங்களே சுவாமி. இன்றைக்கு பாவ சேற்றிலே சிக்கியிருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் மனுஷியும் ஆண்டவரே ரட்சிக்கப்படுவதற்காகவே நீங்கள் இந்த உலகத்திற்கு வந்து உடைய இரத்தத்தை சிந்தினபடியினாலே அப்படிப்பட்டவர்கள் ஒவ்வொருவரும் அதிலிருந்து விடுவிக்கப்பட ரட்சிக்கப்பட பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாவ சேற்றிலே சிக்கி இருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் விடுதலையாக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட உம்முடைய மகிமையை தேட உம்முடைய அன்பை கண்டுகொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே நீர் கடந்து வந்தீரே. அந்த நோக்கம் நிறைவேற யார் யாரெல்லாம் பாவத்தின் அடிமைத்தனத்தில் சிக்கி இருக்கிறாங்களோ ஆண்டவரே, அவங்க ஒவ்வொருவரும் மீட்கப்பட உங்க நாமத்தினால் ஜெபிக்கிறோம். அவர்களுக்காக நீங்க சிலுவையில் சிந்தின இரத்தத்தை நினைத்தருளுவீராக என்று ஜெபிக்கிறோம். ஒரு ஆத்மா கூட கெட்டு போவது பரலோக பிதாவினுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே. தேவரீர் மனம் இறங்கி பாவ சேற்றின் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் மீட்டுக்கொள்ள உம்மை நோக்கி மன்றாடி ஜெபிக்கிறோம். எங்களோடு இணைந்திருக்கிற எல்லா குடும்பங்களிலும் ரட்சிக்கப்படாதவர்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் இழந்து போன நிலையிலிருந்து மீட்கப்பட, பின்வாங்கி போனவர்கள் மறுபடியும் மனம் திரும்ப உம்முடைய கிருபைக்காக மன்றாடி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்த இயேசுவை கவனித்து பார்த்து இழந்து போன ஆத்துமாக்கள் கர்த்தரிடம் திரும்ப ஜெபித்து நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவை கவனித்து பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.